சக்தி ஜோதிட குழு சார்பாக குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதர அனித்ரணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோசதேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜதாசோஸ்மி. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையா ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் திரு தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும் பேச இருக்கின்றோம். இப்பொழுது கார்த்திகை மாத பலன்களை பற்றி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிற விவரத்தை ஐயா விவரமாக சொல்லுவாங்க. அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம். இப்போ பார்க்க போகிற பலன் அப்படின்றது கார்த்திகை மாதத்தோடைய பலன்களும் கார்த்திகை மாதத்தோட கிரகத்தோடைய நிலவரங்களும் பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான சுபகிருது வருஷம் கார்த்திகை 1ஆம் தேதி கிழமை அப்படின்ற பொறுத்தளவுக்கு வியாழக்கிழமை, ஆங்கில தேதி அப்படின்றது 17/11/2022 நவமி திதியிலையும் மக நட்சத்திரத்திலையும் சற்றேறக்குறைய அதிகாலை 3 மணி அளவில் சூரியனானவர் உள் நுழைகிறார். எதுலேருந்து? துலாத்திலேருந்து விருச்சிகத்துக்கு உள் நுழைகிறார். இந்த மாதம் கார்த்திகை மாதம்னு பேர். இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசி முதல் ராசியாகவும் மீன ராசி இறுதி ராசியாகவும் உள்ளபடி கார்த்திகை மாதத்தில் மேஷராசியில் ராகுவும், மிதுனத்தில் அங்காரகன் என்கின்ற செவ்வாயும், துலா ராசியில் கேது பகவானும், விருச்சிக ராசியில் சூரியன் புதன் சுக்கிர பகவானும் மற்றும் 12ஆம் இடமான மீன ராசியில் குரு பகவானும் உள்ள கிரக நிலவரத்தின்படி கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. இதில் இப்போ நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ஒவ்வொரு மாதத்துக்கும் உண்டான பலன்களை சொல்கிறோம். இதுக்கு பேர் கோல்சார பலன்கள். அந்த கோல்சார பலன் அப்படின்றது கார்த்திகை மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்றது. இது ஒரு வழிகாட்டி தானே தவிர இது அந்தந்த ராசிக்கு உண்டான பலன் கிடையாது. பேசிக் நம்பர் 1. ஏன் பலன் கிடையாது அப்படின்னாக்கா, ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. அவங்களுக்கு ஒவ்வொருத்தின் அடிப்படையில் தசாபுத்திகள் அடிப்படையில் வேறுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது கைட்லைன்ஸ் தான். நீங்கள் என்ன பண்ணணும், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தாக்க அந்த கீழே ஓடுற ஸ்க்ராலில் 3 நம்பர் போகும். அந்த 3 நம்பரில் யார்கிட்டயே கேட்டாலும் கேட்டுக்கிட்டாலும் தெளிவடையலாம். நம்மளுடைய ஹிந்து சம்பிரதாயப்படி ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு பண்டிகைகள் உண்டு. இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்ம கார்த்திகை அப்படின்ற பொறுத்தளவுக்கு தீபம் நிறைந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை. இந்த கார்த்திகை 1ஆம் தேதி தொடங்கிறது அப்படின்றது 17/11/2022. நம்மளுடைய வீடுகளில் எப்பொழுதுமே வாசலில் 2 தீபம் ஏற்றணும். கார்த்திகை மாதம் முழுவதுமே அந்த 30 நாட்களுமே 2 தீபம் ஏற்றணும். இதை தவிர விசேஷ தினங்கள் அப்படின்றது கார்த்திகை மாதத்தில் வர்றது அப்படின்றது பரணி தீபம். பரணி தீபம் எப்போ வருது அப்படின்னாக்க 5/12/2022 திங்கக்கிழமை. அதுக்கு அடுத்தது 6/12/2022 திருக்கார்த்திகை தீபம். இதை தவிர டிசம்பர் 8/12/2022 பாஞ்சரத்ராத்திர தீபம். இந்த கிழமைகளில் கம்பல்சரியாக வீடு ஃபுல்லாகும். ஒத்தைப்படை எண்ணிக்கையில் தீபம் ஏற்றணும். இதை தவிர கார்த்திகை மாதம் தொடங்கிறதுலேருந்து கார்த்திகை மாதம் முடிகிற வரையிலும் வீட்டில் வாசலில் நிலப்படிக்கு பக்கத்தில் 2 தீபம் ஏற்றணும். இது நம்மளுடைய இந்து சம்பிரதாயத்துப்படி உள்ளது. நம்மளோட பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பலன் துல்லியமாக சொல்கிறோம். அதை பொறுத்தளவுக்கு தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதாவது புதிய முயற்சிகள், புதிய காரியங்கள் தொடங்கிறத தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள். அந்த சந்திராசிரம தினங்கள் நாங்கள் சொல்லும் பொழுது ஒன்றொன்றையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நாட்களில் சுப முடிவுகள் எடுக்கிறது, சுப காரியங்கள் தொடங்கிறத தவிர்ப்பது மிக மிக சிறந்தது. இப்போ இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம விரிவாக தெளிவாகவும் பார்ப்போம். இப்போ உங்களுடைய ராசிநாதனாகிய சூரிய பகவான் 4ஆம் இடத்துல போய் விருச்சிகத்தில் இருக்கார்.
அந்த விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் வந்து புதனோட வீட்டிலையும் மிதுனத்தில், அந்த புதன் விருச்சிகத்திலையும் மாறி பரிவர்த்தனை யோகம் பெற்று போய் இருக்கிறாங்க. அதாவது 4-11 பரிவர்த்தனை. அந்த 4-11 பரிவர்த்தனை யோகம் நல்லா இருக்கும். அது போக இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மீனத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக இந்த பரிவர்த்தனை பெற்றவங்களை இந்த புதனை பார்க்கிறார். அப்போ அது மேலும் சிறப்பை கொடுக்கறது. இப்போது 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் சிறப்பு. உங்களுக்கு 8ல் ராகு இருக்கார். 8ல் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் யோகங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்துல 9 சிம்மத்துக்கு 9. ஆமாம், சிம்மத்துக்கு 9ல் 8ல் குரு இருக்கார். அந்த 8ல் குரு இருந்தாலுமே அவருமே இதை செய்யக்கூடியவர் தான். ஆனால் சில பேருக்கு வந்து இந்த லாட்டரி அந்த மாதிரி உள்ள யோகங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு வந்து உங்களுடைய திசைகள் வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மற்ற விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா தென் சிறுவலூர் சம்பத்தையங்கார் அவர்கள் தெளிவாகவும் விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 5வது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம். இப்போது சுபகிருத்து வருஷம் கார்த்திகை மாதத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியனே வந்து தன்னுடைய நட்பு வீடான செவ்வாயினுடைய கிரகம், அந்த கிரகத்தினுடைய வீடான விருச்சிகத்தில் போயிருக்கார். அதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல வந்து இப்போது சூரியன் இருக்கார். அவர் கூட வந்து சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. இதில் புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம், அதாவது 11க்கு உண்டானவரும் 4ஆம் இடத்திற்கு உண்டானவரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்த விஷயம் பார்த்தீர்களேயானால் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடணும் அப்படின்னா புதனுடைய ஆட்சி பெற்ற இடம் அப்படின்னா மிகுந்த லாபத்தை இவர்கள் இந்த காலகட்டத்தில் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது விஷயம் வந்து லாட்ரி, ரேஸு அதெல்லாம் சொன்னீங்க. அதாவது 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுபத்துவம் பெறுறது, அதனால் வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டின் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் ஒரு கார்த்திகை மாதம் 15 தேதிக்கு மேலே பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு சுக்கிரனும் வந்து தனுசுக்கு போயிடுறார். அதாவது 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். ஒரு 15 தேதி, கார்த்திகை 15 தேதி, இல்லைன்னா ஆங்கில மாதம் 29/12, 29-30ஆம் தேதிக்கு பார்த்தீங்களேயானால் இவர் வந்து 7ஆம் தேதிக்கு வந்து சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதனால் குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எந்த ஒரு சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். அதனால் கவலைப்படவே வேண்டாம். அடுத்த விஷயம் பார்த்தீர்களேயானால் இந்த சிம்ம ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை வந்து குரு வந்து பார்க்கறது வந்து மிகப்பெரிய விஷயம். இதை தவிர பார்த்தீர்களேயானால் புதன் வந்து 4ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு கேந்திரத்தில் வந்து புதன் இருக்கிறதும் சூரியனும் வந்து கேந்திரத்தில் இருக்கிறது அப்படின்றது வந்து இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக சொல்கிறது. ஏன்னா இந்த புதனும் சூரியனும் வந்து கேந்திரத்தில் இருக்கிறது அப்படின்றதும் குருவினுடைய பார்வையில் வந்து சூரியன் இருக்கிறது அப்படின்றது வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சிவராஜ யோகம் இருக்கிறவர்களுக்கு கஷ்டமே வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு வந்து ஜாதகத்தில் சொல்லுவாங்க. அது இந்த காலகட்டத்தில் கார்த்திகை மாதத்தில் அவர்களுக்கு வருது. இது ஒரு மிகப்பெரிய யோகமாக கருதப்படுறது. இதை தவிர மேலும் உண்டான விஷயங்களை பற்றி ஐயா ஹரிஹர சர்மா சொல்லுவார். ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. இப்போ நமக்கு பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது பொறுத்தளவுக்கு குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய பார்வை எங்கே படுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் பலன் சொல்லலாம். அதே போல் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது செவ்வாய், புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன் மற்றும் 2.25 நாளில் மாறக்கூடிய சந்திர பகவானை வச்சுக்கிட்டு நம்ம பலன் சொல்கிறோம். இப்போ பொறுத்தளவுக்கு குரு பகவானை பொறுத்தளவுக்கு அவருடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இதை தவிர மேடான ராகுவும் இருக்கிறாரு. அப்போ இந்த சொல்லும்போது 9ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறாரு. உயர்கல்விக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்னு முயற்சி எடுத்த சிம்மராசிக்காரங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல்
குருவுடைய பார்வையான சதசப்தம பார்வை 2ஆம் இடமான சிம்மத்துக்கு 2ஆம் இடமான கன்னியை பார்க்குறாரு. அந்த கன்னிக்குண்டான அதிபதியான புதனையும் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ இதுவரை திருமணம் நடைபெறாத, திருமணம் அமையாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொறுத்தளவுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் கொடுப்பாரு. வியாழன் நோக்கு அப்படின்றத பொறுத்தளவுக்கு குடும்ப பாவத்தை பார்க்குறாரு. அதே போல் 4ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அங்கே சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்கிறாரு. இதுவரை சுகம் கிடைக்காதவங்க, படிப்பு சம்மந்தமாகவோ வேலை சம்மந்தமாகவோ திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனவங்களுக்கு தன்னுடைய நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் தங்கி போகிற வாய்ப்புகளையும் கொடுப்பாரு. அதே போல் உடல்நலம் சுகம் இல்லாத அம்மாவுக்கு இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதத்தில் உடல்நிலை சுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வியாதிகள் விடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இப்போ இதை பொறுத்தளவுக்கு 2 வீலர் வச்சுக்கிறவங்க கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அது அமையக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னே சொல்லலாம். சரி, இதை தவிர இந்த இது பொறுத்தளவுக்கு சிம்மராசிக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருக்குது. சரி, இந்த கிழமைகளில் என்ன நாட்களில் சுபங்களை தவிர்க்கணும், எந்த நாட்களில் நல்ல முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு 2/12/2022 மற்றும் 3/12/2022 இந்த 2 நாளும் சுப முடிவுகள் எடுக்கிறது, புதிய முயற்சிகள் எடுக்கிறது, MOU போடுறது இதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற காலம் நல்ல காலமாக இருக்குமா? நல்ல காலமாக இருக்கும். சரி, நீங்கள் சொல்ல வரதை பொறுத்தளவுக்கு ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஒத்து போகுது, ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இது ஒத்து வரலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உள்ள தசா புத்தியின் அடிப்படையில் ஒன்று பாதகாதிபதி திசையோ அல்லது பாதகாதிபதி புத்தியோ இதை மாதிரி நடந்துட்டு இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்போ இதை மாதிரி நடக்கிறவங்களுக்கு அந்த பலன் தராது. அப்போ பலன் தராதவங்களுக்கும் பலன் தர வைக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த தசாநாதனோ எந்த புத்திநாதனோ அந்த புத்திநாதனை உண்டான தெய்வங்களை எப்படி வணங்குறது, எப்படி பிராயச்சித்தம், எப்படி பரிகாரம் பண்ணுறது எல்லாத்தையும் விவரமாக நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ஏன் நல்ல விவரமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாக எல்லா கிரகங்களுமே நல்லா இருந்தாலும் குரு ஒருவரை தவிர பாக்கி எல்லா கிரகங்களுமே நல்ல நிலைமையில் தான் இந்த கார்த்திகை மாதத்திலரை அமைஞ்சிருக்குது. இந்த கார்த்திகை மாதத்திலரை குரு மாத்திரம்தான் நமக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற குரு, அது மாத்திரம் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்காக வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு போய் வழிபடுங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நிறைய இடங்களில் இருக்கிறது. அதில் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அருகாமையில் இருக்கிற குரு ஸ்தலங்களுக்கு போய் வழிபடலாம். இந்த மாதத்தில் வியாழக்கிழமைகளில் போய் வழிபடுறது சிறப்பு. இல்லைன்னா உள்ளூரில் உள்ள கோயில்கள்லேயே குருவுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடலாம். இந்த மஞ்சள் வஸ்திரம் சாமிக்கு, அதாவது தட்சிணாமூர்த்திக்கோ குருவுக்கோ அணிவிச்சிட்டு அர்ச்சனைகள் பண்ணி தீப தூபங்கள்லாம் ஏற்றி வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும். இது இந்த கார்த்திகை மாதத்திலரை உங்களுக்கு உண்டான கிரகம் பலம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் சொல்லப்பட்ட கருத்து. அது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் நல்லா இருக்கிறது நல்லா இல்லாத பார்த்து அதுக்கு தகுந்தபடியாக நீங்கள் பண்ணிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். எப்போவாக இருந்தாலும் நீங்கள் நல்ல வசதியோடு இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்க ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அந்த தான தர்மங்கள் உங்களுக்கு மாத்திரமில்லை, உங்களுடைய வாரிசுக்கும் அது பெரிய தலை காக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அதனால் எப்போதுமே தான தர்மங்கள் பண்ணுங்கள். அது ஆள் அறிஞ்சு இடம் அறிஞ்சு பண்ணுங்கள், ஏமாறாமல் பண்ணணும். ஏமாறுறதுனால நமக்கு பலன் கிடைக்காது. அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்ததுன்னா அது கண்டிப்பாக நமக்கு அந்த தர்மம் நம்மளுக்கு பெரிய கைங்கரியத்தை செய்யக்கூடியதாகவும் நம்முடைய வம்ச விருத்தி அடைய செய்கிறதாகவும் இருக்கும். மற்ற உள்ள விவரங்களை நம்முடைய திருவள்ளூர் சம்பத்தையங்கார் அவர்கள் தெளிவாக விளக்கமாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுபகிருத்து வருஷம் கார்த்திகை மாதம் எல்லாமே நல்லபடியான பலனாகவே இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, சுக்கிரன் திக்பலம் அடைகிறார். சுக்கிரனுக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருந்தால் திக்பலம்னு சொல்லக்கூடியது. சனிக்கு 7ஆம் இடத்துலையும், குருவுக்கு லக்னத்துலேயோ ராசிலேயோ இருந்ததுன்னா பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கிரன்
இந்த காலகட்டங்களில் திக்பலம் அடைகிறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய சிறந்த காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் ஒரு 2ஆம் தேதி 12ஆம் மாதத்துக்கு அப்புறம், அதாவது அவர் 5ஆம் இடத்துக்கு போயிடுறார், அதாவது தனுசுக்கு போயிடுறார். அதனால் புத்திர பாக்கியங்கள் இல்லாதவங்களுக்கு வந்து புத்திர பாக்கிய செல்வங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய புதன், சூரியன், சுக்கிரன், இந்த 3 பேரும், புதன் வந்து செவ்வாயோட பரிவர்த்தனை யோகம் அடைகிறாரு. அதனால் இது மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் அப்படின்னும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்கு இந்த குருவினுடைய குரு இருக்கும் இடத்தை தவிர மிச்ச எல்லாமே ஐயா சொன்னது மாதிரி மிச்ச எல்லா கிரகங்களுமே நல்லபடியாக இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசிக்கு கார்த்திகை மாதம் ஒரு யோகமான மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு நம்புது, நினைக்குது, விடைபெறுது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.